பாத்தியா, நான் வந்த வேலையை மறந்துட்டும் பாட்டு ரசிச்சுட்டு உட்காந்துட்டேன். சாப்பிடுன. வேண்டாமா, எனக்கு ஒரு வேலை கிடைக்கிற வரைக்கும் நான் இந்த வீட்டில் சாப்பிட மாட்டேன். அப்படின்னா நீ சாப்பிட்ற வரைக்கும் நானும் சாப்பிட மாட்டேன். ஏமா, நீ இன்னும் சாப்பிடலையா? நீ சாப்பிடாம என்னைக்கு நான் சாப்பிட்டுருக்கேன்? சரி சரி, உங்ககிட்ட நான் ஜெயிக்க முடியுமா? ஓகே, நாளைக்கு பார்க்கலாம். பை. சரி, see you. Bye. என்ன பாப்பா நடந்து போற? ஏரிக்க எங்க வேணாலும் கொண்டு போய் விடுற. நீ நடந்தா என் கால் வலிக்குதுமா. ஏரிக்க கூப்பிடுறேன்ல, வா. அட என்ன காது கேட்காதா? கை பிடிச்சிக்கிட்டா தான் வருவ போல் இருக்குது. ஆமா. ஏமா இன்னும் அழுதுகிட்டே இருக்கிற? ஏண்டி அவளுக்கு ஆறுதல் சொல்லாம நீயும் மூஞ்சி தொங்க விட்டுட்டு இருக்கிறிய? என்ன பிரச்சனை சொல்லுமா, என்னாச்சு? நான் இருக்கும்போது எதுக்காக அழுகணும்? என்னாச்சு சொல்லுமா. அண்ணே, அண்ணே, நான் காலேஜ் போகும்போதெல்லாம் என்ன கிண்டல் பண்ற ஒரு ரவுடி இன்னைக்கு கையை பிடிச்சி இழுத்து கலாட்டம் பண்ணா. அவன் போறான், நீங்க பாத்துட்டே நிக்கிறீங்க. நான் சொன்னா வேணா கேட்க போறான். வேணும்னா நீ கூட போ. தர்மா, தர்மா, சொன்ன கேளுங்க, சொன்ன கேளுங்க. அடேங்க அப்பா, என்னன்னு தெரியல. காலையில இருந்து ராணி என் கையிலே விளையாடிட்டு கையை பிடிச்சி இழுத்து கலாட்டம் பண்ணா. கொலகார பயல, நீ மனுஷன் இல்லடா, மிருகம் மிருகம். இவன் தான் இந்த கொலையை செஞ்சான். இவன் தான் கொலைகாரன். இவன் தான் கொலைகாரன். யுவர் ஆனர், குற்றம் சாட்டப்பட்டுள்ள தர்மா ராஜா என்பவரை தாக்கி அதனால் அவர் மரணம் அடைந்ததாக வழக்கு தொடரப்பட்டுள்ளது. ராஜாவை தர்மா தாக்கியதை நேரில் பார்த்ததாக இதுவரை யாருமே சாட்சியம் கூறவில்லை. பட்டப்பகலில் பொதுமக்கள் அதிகமாக கூடும் ஒரு தெருவில் இந்த நிகழ்ச்சி நடந்ததாக கூறப்படுகிறது. நேரில் பார்த்த ஐவிட்னஸ் யாருமே இல்லாத காரணத்தால் இந்த வழக்கை தள்ளுபடி செய்யுமாறு கனம் கோட்டார் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். I object him, Your Honor.
ராஜா அந்த ஏரியாவிலேயே பெரிய ரவுடி. இதே நீதிமன்றத்தில் அவன் மேல் பல வழக்குகள் இருக்கின்றன. அவன் இறந்ததற்காக அந்த ஏரியாவில் உள்ள ஜனங்கள் சந்தோஷப்படுகிறார்கள். அதனால்தான் நீதிமன்றத்திற்கு யாருமே சாட்சி சொல்ல வரவில்லை. குற்றவாளிகளை தண்டிக்க நீதிமன்றங்கள் இருக்கும்போது சட்டத்தை ஒருவன் கையில் எடுத்துக்கொண்டால் அதற்கு முடிவுதான் ஏது? சட்டம் நீதியை நிலைநாட்ட சொந்த பந்தங்களை எல்லாம் மீறி நடந்த உண்மைகளை நான் கூற விரும்புகிறேன். தர்மா ராஜாவை மிருகத்தனமாக தாக்கியதை நான் நேரில் பார்த்தேன். அவன் தாக்கியதால் தான் ராஜா இறந்தான். ஆகவே கணம் கோட்டார் அவர்கள் தர்மாவுக்கு தகுந்த தண்டனை அளிக்க வேண்டும் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். சாட்சியங்கள் கூறியபடி தர்மா ராஜா என்பவரை தாக்கியது நிரூபணமாகிறது. ஆனால் இது திட்டமிட்டு செய்யப்பட்ட செயல் அல்ல. ஏதோ ஒரு உணர்ச்சி வேகத்தில் தர்மா ராஜாவை தாக்கியிருக்கிறார். அதனால் எதிர்பாராத விதமாக ராஜா மரணமடைந்திருக்கிறார். குற்றவாளிகளை தண்டிக்கக்கூடிய உரிமை நீதிமன்றங்களுக்கும் காவல்துறைக்கும் மட்டுமே உள்ளது. எனவே குற்றவாளி தர்மாவிற்கு ஓராண்டு கடுங்காவல் தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். அவசியம் நீங்க இருந்து சாப்பிட்டு தான் போகணும். ஷூர். இதான் என் ஒய்ஃப் ஷீலா. ஹலோ. ஹலோ. தர்மா. தர்மா நீ பாத்தியா? இல்லையே. தர்மா, அந்த தாஸ் குரூப்பை இது வரைக்கும் சட்டம் தண்டிச்சது இல்ல. உன்னோட ஃப்ரெண்ட் ரஞ்சித் அசிஸ்டன்ட் கமிஷனர் இருக்கிறதுனால தாஸ் குரூப்பை தண்டிக்க இனிமே சட்டமும் நமக்கு துணையா இருக்கும். ஷர்மிளா, என்னாச்சு? பாட்டி வேலை செய்யற ஃபேக்டரியில இருந்து பால் பவுடர் கொண்டுட்டு வந்து குழந்தைங்களுக்கு எல்லாம் தந்தாங்க. அதை சாப்பிட்டு அவங்க வாந்தி எடுத்து மயக்கம் போட்டதுனால ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்காங்க. எல்லாரும் பாட்டியை தப்பா பேசுறாங்க. வா போலாம். பாட்டி, தர்மா வந்திருக்காரு. தர்மா, 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 அப்பா. என்னம்மா? அப்பா, என்னம்மா? வந்துட்டியா? என்னாச்சு? வந்துட்டியா? தர்மா, இந்த காலனியில இருக்கிற குழந்தைங்களுக்கு எல்லாம் நான் விஷம் கொடுத்துட்டேன்னு சொல்றாங்கப்பா. நீயே சொல்லுப்பா, நான் அப்படி செய்வேனா? அம்மா, குழந்தைகளுக்கு உடம்பு சரியில்லாம போன ஆத்திரத்துல பேசுறாங்க. இனிமே நான் பாத்துக்கிறேன். என்னம்மா நடந்துச்சு? இந்த பிள்ளைங்க எல்லாம் பசியில கஷ்டப்படுதேன்னு நான் வேலை செய்யற ஃபேக்டரியில இருந்து பால் பவுடர் எடுத்து வந்து கொடுத்தேன். அவ்வளவுதான் ஐயா எனக்கு தெரியும். அந்த பால் பவுடர் பாக்கெட் இங்க இருக்காமா? ஷர்மிளா, இது பால் பவுடர் இல்ல, போதை மருந்து. இந்த ஃபேக்டரி யாருது? தாஸுக்கு சொந்தமானது. கான் இன்சார்ஜில் இருக்கு. கூப்பிடுறா. ஓ பணத்தை தூக்கிட்டு போறதுக்கு ஆள் வரும். கூப்பிடுறா. மரியாதையா உங்க ஆளுகள் எல்லாம் துப்பாக்கி கீழே போடுச்சு. சொல்லு. பவானி, குழந்தைகளை பத்திரமா கூட்டிட்டு வெளியே போ. எல்லாரும் சீக்கிரம் வெளியே போங்க. சீக்கிரமா வெளியே போங்க. பத்திரம் கை பிடிச்சிங்க. வாங்க எல்லாரும் போங்க. சீக்கிரம் போங்க. சீக்கிரமா போங்க.
தர்மா, தர்மா, என்னப்பா இது? எல்லாத்தோடையும் போராடி ஜெயிக்கிற நீ துன்பத்தோடையும் போராடித்தாப்பா மீண்டு வரணும். மத்தவங்க கஷ்டத்தை தாங்கிக்காத உனக்கு இவ்வளவு பெரிய கஷ்டம் ஏன் வந்துச்சுன்னு தான் தெரியல. இந்த காலத்துல நல்லவங்களுக்கு தான்ப்பா இப்படிப்பட்ட சோதனை எல்லாம் வருது. ஆனா ஒண்ணு, உன் அண்ணனை கொண்டவங்களை அந்த அல்லாஹ் நிச்சயம் தண்டிப்பாரு. இப்படியே சோர்ந்து போய் உட்கார்ந்துடாதப்பா. ஏன்னா உனக்கு இன்னும் எத்தனையோ அண்ணன் தம்பிங்க அக்கா தங்கச்சிங்க இருக்கிறாங்க. அந்த ஏழைங்க கண்ணீரை எல்லாம் நீதாப்பா துடைக்க. தர்மா, உங்க அண்ணன் விஜய் அந்த ராத்திரில எதுக்கா இங்க வரணும்? எனக்கு அதான் புரியல. அண்ணன் தனியா எங்கேயும் போக மாட்டாரு. அன்னிக்கிட்டே ஒன்னும் சொல்லிட்டு வரல. ஏதாவது முக்கியமான நியூஸ் கிடைக்கும்னு இந்த இடத்துக்கு வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். மகாதேவா, சம்போ மகாதேவா. அண்ணா சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்கப்படாது. இவர் ஜோதிட சிகாமணி கும்பகோண குமாரசாமி சாஸ்திரிகள். ராக்கெட்ல போகாமலேயே எந்தெந்த கிரகம் எப்படி இருக்குன்னு ரொம்ப சரியா சொல்லுவார். எத்தனையோ பணக்காரங்களுக்கு வீடு கட்டி கொடுத்த உங்க ஜாதகத்துல எந்த வீடுமே சரியில்லையா. ஏன்னா குரு 8ஆம் இடத்துல இருக்கார். அதனால அவர் என்ன சொல்றாருன்னா, அவர் கொடுக்கிற தாயத்தை வாங்கி கட்டினெல்லாம் உதவிட வேணாமா. நேரம் உனக்கு தான் சரியில்லை. மரியாதையா வெளியே போ. நல்லது சொன்னா கேட்டுக்க மாட்டேல. இதெல்லாம் தான் கெட்ட நேரத்துக்கு அறிகுறி. என் நேரத்தை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அந்த கடவுளே வந்தா கூட என்ன ஒண்ணு அசைக்க முடியாது. எனக்காக இந்த தாழ்த்த கட்டிண்டேல்னா கெட் அவுட். முதல்ல வெளியில போனீ. எனக்கு என்ன, நான் போறேன். கெட்ட நேரம் வந்தாச்சு. எங்க அண்ணனை கொண்டது யாரு சொல்றா?
ஏய், நீ உண்மையை சொல்ற வரைக்கும் உன்னை விட மாட்டேன். சொல்றா, எங்க அண்ணனை கொன்னது யாரு? சொல்றா, யாரு? தர்மா விடு அவனை. நான் என்ன சொல்ல விடு. என் அண்ணனை கொண்டது யாருன்னு இவனுக்கு தெரியும். இவனை நான் கொல்லாம விட மாட்டேன். விடு. பேசாம இரு தர்மா. ரஞ்சித் விடு. தர்மா நான் சொல்றது கேளு. வா என் கூட. தர்மா பொறுமையா இரு. அன்னைக்கு அந்த அம்மனாத் ஊர்ல இல்லவே இல்ல. உன் அண்ணனை கொலை பண்ணிட்டாங்கங்கிற ஒரே பார்வையில நீ பாக்குற. ஏன் ஒரு ஆக்சிடென்ட் இருக்க கூடாது? நிச்சயமா ஆக்சிடென்ட் இல்ல. எதுக்காக எங்க அண்ணன் அந்த நேரத்துல இங்க போகணும்? பிரச்சனை இதோட என்கிட்ட விட்டுடு. விஜய் உனக்கு மட்டும் அண்ணன் இல்ல, எனக்கு அண்ணன் மாதிரி. அவரை கொலை பண்ணவங்கள நான் சும்மா விட்டுருவனா? இதுக்கு மேல நீ கோவப்பட்டா ஏடா கூட ஏதாவது ஆயிடும். அந்த அமர்நாத் நினைச்சானா இப்பவே உன் மேல அட்டெம்ப்ட் டு மர்டர் கேஸ் போட முடியும். ஏய், இந்த தர்மா மேல அட்டெம்ப்ட் டு மர்டர் கேஸ் வந்தா அசிங்கம். மர்டர் பண்ணிட்டு அந்த கேஸ் வரணும். இப்படி பேசினா எப்படி? சட்டத்தை உங்க எடுத்துக்கிட்டா அப்ப நாங்களே எதுக்கு இருக்கோம்? உங்க சட்டம் என்ன செய்யணும் எனக்கு தெரியாதா? எங்க அண்ணன் கொலை சம்பந்தமா ஒரு ஃபைலை ஓபன் பண்ணுவீங்க. 1 வருஷமா 2 வருஷமா கழிச்சு கொலைகாரனை கண்டுபிடிக்க முடியலன்னு ஃபைலை க்ளோஸ் பண்ணிடுவீங்க. இந்த தர்மாவோட சட்டப்படி தப்பு செஞ்சவன் தண்டனை அடைஞ்சே தீரணும். எங்க அண்ணனை கொண்டது யாருன்னு என்னைக்கு எனக்கு தெரியுதோ அன்னைக்கு என்னோட ஸ்டைல்ல பழி தீர்த்துரு.